ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபுட் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வச்சு ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். நார்மலாகவே சுண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, எக்ஸ்பெஷலி லேடிஸ்க்கு. இது வந்து மென்ஸ்ட்ரேஷனை ரெகுலேட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அனிமியாவை ட்ரீட் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சுண்டக்காவை நல்லா கழுவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா சுண்டக்காவையும் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, 5 க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, உப்பு, எண்ணெய், கடுகு, உளுந்து, ஆல்ரெடி நம்ம வடித்து வச்ச சாதத்தை எடுத்துக்கோங்க தேவையான அளவு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பானல் வச்சு அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு இதில் வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற சுண்டக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் பொடியோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ எல்லா ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நார்மலாக வந்து சுண்டக்காய் நம்ம குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடும்போது அதோட கசப்பு தன்மை நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது அவ்வளோவா தெரியாதுங்க. சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.